பள்ளியின் 164வது ஆண்டு விழா கோலாகல கொண்டாட்டம். கோவை ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளியின் 164வது ஆண்டு விழா பள்ளியின் நீண்டகால கல்வி பாரம்பரியம் மற்றும் மாணவர்களின் சாதனைகளை போற்றும் வகையில் கோலாகலமாக நடைபெற்றது. பள்ளி பாடலுடன் தொடங்கிய விழாவில் மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் ஸ்டெயின்ஸ் கல்வி நிறுவனங்களின் தலைவர் மெர்சி ஓமன் தலைமை வகித்தார். தாளாளர் பிலிப் ஆர்.ஜே. பவுலர், நிர்வாக குழு உறுப்பினர் சுசிதா ராமச்சந்திரன், தலைமை நிர்வாக அதிகாரி வி.எம். ஜான் ஆகியோர் கலந்து கொண்டனர். மேலும் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் மேல்நிலைப் பள்ளி முதல்வர் பி.ஏ. ஜான் ஸ்டீபன், ஸ்டெயின்ஸ் சிபிஎஸ்இ பள்ளி முதல்வர் ஐலின் கெத்ரோ, ஸ்டெயின்ஸ் ஐசிஎஸ்இ பள்ளி முதல்வர் ஜனத் ஜெயபிரகாஷ், ஸ்டெயின்ஸ் சர்வதேச பள்ளி முதல்வர் ஜார்ஜினா, முன்னாள் மாணவர் சங்க தலைவர் ராஜ்குமார், தி ஸ்டெயின்ஸ் அண்ட் கம்பெனியின் முழு நேர இயக்குனர் லட்சுமி நாராயணன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். KMCH மருத்துவமனையின் மூத்த மனநல ஆலோசகரும் நேர்மறை உளவியல் சிகிச்சை நிபுணருமான டாக்டர் சீனிவாசன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். மாணவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், உண்மையான சுதந்திரம் என்பது கட்டுப்பாடுகள் இல்லாத நிலை அல்ல என்றும், சுய கட்டுப்பாடு, பொறுப்புணர்வு மற்றும் ஒழுக்கத்துடன் இணைந்ததே உண்மையான சுதந்திரம் என்றும் வலியுறுத்தினார். குழந்தைகளின் தவறுகளுக்கு தண்டனை வழங்குவதை விட அவர்களின் தவறுகளை திருத்துவதற்கான வாய்ப்பை வழங்க வேண்டும் என பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அறிவுறுத்தினார். மேலும் மாணவர்களின் சுயமரியாதை, உணர்ச்சிகளை கையாளும் திறன், சமூக திறன்கள், விளையாட்டு மற்றும் மன உறுதி ஆகியவற்றின் முக்கியத்துவத்தையும் எடுத்துரைத்தார். விழாவின் சிறப்பம்சமாக கல்வி மற்றும் சிறப்பான செயல்பாட்டில் சாதித்த மாணவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்பட்டன. கல்வியில் சிறந்த செயல்பாட்டிற்கான ஹவுஸ் விருதை டைகர் ஹவுஸ் அணி வென்றது. முன்னதாக பள்ளி முதல்வர் பி.ஏ. ஜான் ஸ்டீபன் வரவேற்புரையாற்றி பள்ளியின் நடப்பாண்டு செயல்பாடுகள் மற்றும் சாதனைகள் குறித்த ஆண்டு அறிக்கையை சமர்ப்பித்தார். முன்னாள் முதல்வர்கள், முன்னாள் ஆசிரியர்கள், முன்னாள் மாணவர்கள், பெற்றோர்கள் மற்றும் மாணவர்கள் பங்கேற்ற நிலையில் தேசிய கீதத்துடன் 164வது ஆண்டு விழா நிறைவடைந்தது.